and welcome to Nature Explores channel. நாங்கள் வந்து பொங்கல் செய்கிறதா இன்றைக்கி நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பால் ஊற்றுறோம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கௌரி கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே பொங்கல் பொங்கலோ 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 பொங்கல் நேச்சர் எக்ஸ்பிரஸ் சார்பாக கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே கொத்தோடு வாழை மரம் கொண்டு வந்து நிறுத்தி கோப்புடைய பந்தலுக்கு மேல் கட்டு கட்டி சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே கீழே சிந்தக்கூடாது. அரிசி பருப்பெல்லாம் அழகாக போடனாங்களா எப்படி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுது. இதை வந்து நீங்கள் கையால் நசுக்கி செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நசுக்குனா நல்லா மையாக நசுங்கணும். ஏன்னா வெல்லம் போட்டப்புறம் வேகாதுங்கிறதுனால நம்ம வந்து இதை கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இருந்தாலும் குக்கர் லெவலுக்கு உங்களுக்கு ஆகாது. ஓப்பனில் எந்த அளவுக்கு நமக்கு சாதம் நல்லா முழுசாக வேகமோ அந்த அளவுக்கு ஆகும். நாங்கள் வந்து பால் வந்து பொங்கினதை வந்து ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பெல்லாம் தான் நாங்கள் வந்து வீடியோவில் போட போகிறோம். அதுவும் நாங்கள் வந்து தனி வீடியோவாக போடுவோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து இது பாருங்க, இது வந்து நாங்கள் காணும் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக செய்கிற ஒரு டிஷ்ஷு. தெரியலையே, புளிக்கறி வாழைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காய் இல்லாததுனால வாழைக்காய் போட்டு பண்ணுவோம். இதெல்லாம் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே தொட்டுக்கலாம் இல்லை? ஆமாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் வந்து பொங்கல் பொங்கினதை வந்து கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ண பார்க்குறோம். முடியலன்னா தயவு செய்து எங்களை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நாங்கள் வந்து புளிக்காய்ச்சல் வந்து பண்ணி வச்சிட்டோம். வந்து புளியோதரைக்கு வந்து இது பண்ணுறதுக்காக புளிக்கூட்டு அரைச்சி விட்டு வறுத்து அரைச்சி விட்டு புளிக்கூட்டு 5-7 போட்டு. ஆமாம், 5, 7, 9 எது இருக்கோ ஆட் நம்பர்ஸில் போடலாம். நீங்கள் நல்லா வெந்துச்சுது. ஆமாம், இப்போ வந்து நல்லா பதம் பார்த்தாச்சு. முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேகணும் போல் தோணித்து. அதனால தான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டுருந்தோம். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ வந்து நல்லாவே வெந்துடுச்சு சூப்பராக. சைடில் இந்த மாதிரி மையா வெந்துடுச்சுனா தான் நீங்கள் வெல்லம் போட்ட அப்புறம் அந்த இது வந்து முழிச்சிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பொறுமையாக வெயிட் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். வெல்லத்தை ஆல்ரெடி நான் ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெல்லம் அந்த ஹீட்லேயே கரைஞ்சி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப்பு நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்து கொட்ட வேண்டியது தான். பொங்கல் ரெடி. இதுதான் வெங்கல பானையில் பண்ணக்கூடிய அட்டகாசமான பொங்கல். 1க்கு 1.5 அளவு வெல்லம் வச்சுட்டேன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி 1 டம்ளர் தான், 3/4 டம்ளர் பச்சரிசியும் 1/4 டம்ளர் பாசி பருப்பு. ஏற்கனவே நேற்று பொங்கல் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஆற்றுல இருக்கோங்கிறதுக்காக. நேற்று எல்லோரும் ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் போனாங்க. அதனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான்.
நல்ல ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வெல்லம் கரைஞ்சி முடிஞ்ச உடனே நம்மக்கிட்ட எல்லாம் ரெடியாக இருக்குது. நெய் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி தலையில் கொட்ட வேண்டியது தான். இனி வந்து நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்ட அப்புறம் அடுப்பை சின்னது பண்ணிக்கலாம். ஏன்னா பால் இருக்கிறதுனால சில சமயம் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேணும்னா. இது ஃபுல்லாக வெல்லம் கரைஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பொங்கல் ரெடி தான். இங்கே நாங்கள் சைடில் வந்து தேங்காய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டெப்பு தான் ஃபைனல் ஸ்டெப். உங்களுக்கு ஆல்ரெடி அரிசி பருப்புலாம் வெந்துட்டு இல்லையா, அதனால் நம்ம எதுக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இதை போட்டுற வேண்டியதான். நம்ம வறுத்து வச்சுருக்கதை போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியறதோ நெய் நல்லா தாராளமாக வெட்டிங்கன்னா அப்படியே ஆண்டாளத்துக்கு கூடார வெள்ளி அக்கார அடிசல் மாதிரி வரும். இந்த பாருங்க இங்கே ரெடியாக வச்சுட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த நெய் தூக்கி அப்படியே இந்த விட போகிறோம். நாங்கள் சைடு பை சைடு வந்து தேங்காய் சாதமும் செய்ய போகிறோம். ஆமாம், அதுக்கு என்ன காஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நெய் இதில் விட்டுடலாம். பொங்கலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை. ஸோ அதனாலேயும் ஒரு விசேஷங்கிறதுனால நாங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வேணும்னா நம்ம வெங்கலப்பானையிலே வச்சுன்னு பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம இதில் போட்டு நெய்யில் ஒரு பரட்டிக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. நீங்கள் இங்கே பாருங்க நெய்யில் தாராளமாக விட்டுருக்கோம். இதான் அக்கார அடிசல் மாதிரி ரெடி ஆகிடுது. முழுங்காய் வரைக்கும் நெய் வரணும். இப்படி கொஞ்சமாக கூட பொங்கல் நல்லா திட்டமாக நன்னா பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பாருங்க அழகாக வந்துடுது. அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சு வந்துடுதுன்னா நமக்கு பொங்கல் ரெடி. அதனால் நம்ம பாட்டுக்கு இதை கொஞ்சம் மீடியம் பண்ணிவிட்டு சிம் பண்ணிட்டு பால் தெரியாமல் அந்த பக்கம் வந்து நம்ம தேங்காய் சாதத்தை முடிச்சுடுவோம். ஆல்ரெடி எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிடுது. முதல்ல கடுகு போட்டுக்கோங்க. இது வந்து தேங்காய் சாதத்துக்கு. ஆமாம், கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியதுனால தண்ணி எடுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். ஆக்சுவலி நல்ல வேலை தாங்க என் அம்மாவுக்கு செய்யுது. இது என்னது? கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். காரம் பிடிக்கும். ஒரு ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம். ரொம்ப காரம் வேணுங்கிறவங்க 3 நாள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் போட்டால் பொரிஞ்சு பொங்கும். அதனால் கொஞ்சம் இதை போட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். ரெடியாக பேசி வச்சுருக்கேன். ஆக்சுவலி வந்து வெடிக்கும் போது எந்த குழந்தைங்களையும் கிட்ட எடுக்க சொல்லாதீங்க. நான் வந்து தூரத்துலேருந்து சூடு பண்ண எடுத்துக்கிறேன். ஆமாம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். சூடு படிச்சுன்னா தேங்காய் நான் ரெடியாக ஓப்பன் பண்ணி பெருசாக்கி வச்சுருக்கேன் ஓட்டை. ஏன்னா இந்த வெதருக்கு கொஞ்சம் எல்லாம் இறுகின்றோம். ஏன்னா இந்த கட்டாயம் நல்லா விண்டராக இருக்குல்ல. ஆமாம், கடைச்சி விட்டுமோ டொங்கு டொங்கு தட்டினா தான் வருங்க. எனக்கு இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு. பரவாயில்லன்னு போடுறோம். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாமல அப்படின்னு. அப்படின்னா அது எப்படி தேங்காய் சாதமாகும் சொல்லுங்க. இந்த வாசனை, பெருங்காயத்தூள், உப்பு, அவ்வளோதான். தேங்காய் சாதம் ரெடி. அதுவும் போட்டிருக்கோம். பொங்கல் நல்லா இருக்கும். அது முடிக்கும். நீங்கள் விட்டுட்டு பாருங்க தேங்காய் எண்ணெய் போட்ட உடனே இந்த மாதிரி நுரைச்சி பொங்கும். ஆனாலும் அதுதான் வந்து வாசனை டேஸ்ட்டு. ஸோ நல்லா லேவிஷாக போட்டுடுறேன் நான். இப்போ ஒரு நாள் நல்லா செஞ்சு சாப்பிடணும். நம்ம இன்னைக்கெலாம் டயட் கண்ட்ரோல்லாம் பார்க்க முடியாது. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுது. இப்போ நல்லா அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி. பண்டிகைனா எப்படிங்க? பண்டிகைனா எப்படிங்க சாப்பிடாம இருக்க முடியும் சொல்லுங்க. நல்லா தேவையான அளவுக்கு தேங்காவை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த அளவு கூட உப்பு குறைச்சிருந்தா தப்பு கிடையாது. கூட போனால் கஷ்டம். அதனால் அரை உப்பே போட்டுக்கோங்க. எப்போதுமே நீங்கள் சீசனிங் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டாச்சு. நிறைய உப்பு போட சாப்பிட முடியாது. பெருங்காயத்தூள் போடணும். உங்களுக்கு தேவையான அளவு, தேங்காய்க்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் நல்லா மணக்க போடணும். அப்போதான் உடம்புக்கு நல்லது. வாய்வு வந்து இது இல்லாமல் கண்ட்ரோல் போடணும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அப்படியே சிம் பண்ணிவிட்டு எவ்வளோ தேங்காய் துருவி வச்சுருக்கீங்களோ அவ்வளோத்தையும் போட்டுருங்க. தேங்காய் தீசல் இதுக்கு பேர் தான். ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்.
சில தேங்காய் மட்டும் ஒரு மாதிரி வேற கலர் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொடி ஒட்டி இருந்தது மேல் பொடி. புளிக்காய்ச்சலோட வேம்பொடி வந்து ஒட்டிருந்தது. அதனாலலாம் அது ஒண்ணும் பண்ணாது. அது ஒன்றும் பண்ணாது. அது நல்லா வாசனை தான் கொடுக்கும். புளிக்காய்ச்சலோட டச் இல்லையே வந்து எல்லாம் ரெடி. ரெடி. இன்னொரு நல்ல ஷார்ட்லேயே வீடியோலேயே மீட் பண்ணேன். அது வரைக்கும் இது உங்கள் நேச்சர் எக்ஸ்பிரஸ் சேனல். நாங்கள் வந்து நெய்வேதியம் பண்ணும்போது சொல்கிறவங்க வேறு ஒன்றும் இல்லை, சாதத்தை கலந்து விட்ருவோம், அவ்வளோதான். பொங்கலும் நம்மளுக்கு கன்சிடர் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்து வச்சுருக்கோம். ஸோ எங்கள் சேனலை நேச்சர் எக்ஸ்பிரஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.